ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருவருக்குமே பெரிய பெரிய சம்பவம் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படை யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக நடந்தே தீரும். இது பெரிய பெரிய கிரக ஆற்றல் பாயறதற்கு சமம். ஸோ இந்த கிரக ஆற்றல்கள் பாயறதுனால சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது எதன் மூலிமா சொல்லப்படுதுன்னா கிரகங்கள் மூலிமா சொல்லப்படுது. கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இடத்துல பயணம் செய்யாது. ஒரு நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் பயணம் செய்யும். அதனாலேயே கிரகங்களால் நமக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றிறக்கங்கள் இருக்கும். அதை நாம் தெரிஞ்சு அதை நாம் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கணுங்கிறது தான் பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க, அதுவும் ஜோதிட ரீதியாக. அதே போல் லைஃப்ங்கிறது இருந்தால் நிறைய கஷ்ட நஷ்டம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே சமாளித்து முன்னேறணுன்னா ஒரு பக்கம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும் போதாது, இன்னொரு பக்கம் நமக்கு அதிர்ஷ்டம் தேவை. அந்த அதிர்ஷ்டத்துக்கு பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் நமக்கு தங்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க முழுசாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாள்கள்லாம் புரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வச்சு செய்கிற மாதிரி சனியும் குருவும் அமைஞ்சிருக்கிறாங்க. அதே சமயம் சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. என்னடா வச்சு செய்யுன்னு சொல்லிட்டு பாதகம் நிறைய சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பாதகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சாதகமும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால கவனம் இந்த டைம் தேவை. ஸோ எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்த்துடுவீங்க. மார்ச் மாதம் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் பர்டிகுலராக கிரகங்களுடைய ஆட்டி படைக்கிறதுனால சிம்ம ராசினருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் உங்களுக்கு விரிவாக தாள்களை சொல்ல போகிறேன். விரிவாக என்னங்கிற தாள்களை பாருங்கள். ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சியானது 12 ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதோடு சூரிய பயிற்சி, சனி பயிற்சி நடைபெற்ற நிலையில் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்படும். இப்போ ஏப்ரல் மாதம் பிறந்துள்ள நிலையில் கிரகங்களுடைய மாறுதல்களால் சில ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கும், அதே சமயம் தீமைகளும் நடக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறேன். சூரிய பயிற்சியோடு இந்த ஏப்ரல் மாதம் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தில் நிறைய ஆன்மீக முக்கியத்துவ நாட்கள் வரும். ஸோ பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி, அப்புறம் முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கரெக்டாக சிம்ம ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத குறித்து இப்போ சொல்கிறேன். தெளிவாக சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நோட் பண்ணி பலன் பெறுங்க. சிம்ம ராசி அல்லது லக்ன சார்ந்த நபர்களுக்கு சாதகமும் பாதகமும் சமநிலையில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி காலகட்டம் உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ல் மறைகிறார். மறைந்தாலும் அங்கு சனியோடு சேர்கிறார். ஸோ சூரியன் சனி சேர்வதால் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பமும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ஒரு காரியமும் டக்குன்னு முடியாது. ஒரு காரியம் முடியறதுக்கு நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. வேலையில் அஷ்டமத்து சனி அமைப்பு இருக்குது. அதுவே சூரியன் சனி சேர்க்கையும் பொருந்தும். இந்த டைம் குழப்பமான நாட்கள் நிறையவே வரப்போகுது. இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. கடைசி ஏப்ரல் 10 நாட்களில் ஏதாவது செய்து சமாளிப்பீங்க. முதல்ல இப்போ 10 நாட்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும், அடுத்த 10 நாட்களில் இன்னும் அதிகமாக இருக்கும்.
இந்த வயதில் இதை செய்ய வேண்டுமா என்கின்ற எண்ணம் கூட தோன்றினாலும் குடும்பத்திற்கு தானே உழைக்கிறோம் என்கின்ற தன்மையும் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதான் சொன்னல, சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதில் அனுகூலங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் போது அதை மேற்கொள்ளுங்க. வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதால் நன்மைகள் கிடைக்கும். தாராளமாக பயணம் செல்லுங்க. 8வது இடத்துல சுபத்தன்மையின் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கெல்லாம் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்தவர்கள் கூட, ஏமாந்து போனவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏமாற்றிலிருந்து கூட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்களே உருவாக்கிக்க முடியும். அதுக்கு உதவிகளும் கிடைக்கும். அந்த உதவிகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படும் போது வெற்றியும் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாட்கள் இருக்கும் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும்னு சொன்னல, அது தம்பி தங்கைகள் வகைகளை உதவிகள் கிடைக்க போகுது. அந்த உதவி தான் பெரிய சம்பவம்னு சொன்னேன். அவர்கள் உங்களுக்கு சமயத்தில் கை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். மெயினாக பணவரவு நன்றாக இருக்குது. பணவரவை முடிஞ்ச அளவு சேமிக்க பாருங்கள். பணவரவை எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அது பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் பணவரவை நல்லா சேமிக்க பாருங்கள். மனக்குழப்பத்தை தவிர்த்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த டைம் நிறைய நன்மைகள் கிடைத்தாலும் ஒருவித பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்ய வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரி தான் தாக்குதல்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட் பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நன்மைகள் பெற கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் இது. கிரகங்களால் நமக்கு நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் நமக்கு தேவை. அதுக்காக பரிகாரமாக இதை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்விலையும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ராசிகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறாங்க. அவள் எப்பப்போ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து அறிந்து அதை நாம் ஃபாலோ பண்ணாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. சூரியனின் சொந்த வீடான சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்வில் மிகுந்த நன்மைகள் இப்போ ஏற்பட இந்த டைம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை 7ஆம் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வரணும். இந்த ஒரு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் பல நன்மைகள் ஏற்பட அருள் புரிவார் சூரிய பகவான். அதனால் அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நனைய முடியும். ஸோ அதிர்ஷ்ட மலையில் நனைய சூரிய பகவானை நணுங்குங்க என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த ஒரு சூரிய நமஸ்காரம் செய்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கையானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நேரத்திற்கு சாப்பாடு, நேரத்திற்கு தூக்கம், நேரத்திற்கு ஓய்வு என்று இந்த டைம் இனிய டைமாக உங்களுக்கு அமையும். வீட்டில் கூட விருந்தாளிகளுடைய வருகையானது இருக்கும். சுப செலவுகள் மெயினாக ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள அது ஒன்று தான் வழி. ஸோ பரிகாரம் ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் நிறைய குடித்து உங்களை ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை போல சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.